ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஜாப்னு நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீலான்சிங் ஜாப்பு இருக்கும். இதில் நமக்கு வந்து சில ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க்கு கொடுக்குறவங்க வந்து நம்பிக்கையான ஒரு ஆளாக இருப்பாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி நமக்கு சரியான ஒரு பேமெண்ட் வருமா வராதா அப்படிங்கிறது கூட ஒரு டவுட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில ரிவ்யூஸ் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். எந்த வெப்சைட் நல்லாயிருக்கும், எந்த கம்பெனி வந்து கரெக்டான ஒர்க்கு கொடுக்குறாங்க, கரெக்டான பேமெண்ட் நமக்கு வருது, இந்த மாதிரி நமக்கு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது கரெக்டான ஒரு பேமெண்ட்டு கொடுக்குற ஒரு ஜாபோடைய சைட்டு தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா peopleperhour. இது வந்து யூகே பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா freelancer.com அந்த வெப்சைட்டை கொடுக்குற ஒர்க்கு மாதிரி இதுலேயும் வந்து நமக்கு நிறையா ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறவங்க கிளைண்ட் போஸ்ட் பண்ணுற ஜாபை வந்து நம்ம எடுத்து நம்ம செய்ய முடியும். அவங்க வந்து நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி நமக்கு வந்து அந்த ஜாபை கொடுக்கும்போது இது மூலிமா கொடுக்குற ஒர்க்கை நம்ம செய்யும்போது மட்டும் நமக்கு வந்து peopleperhourலேருந்து பேமெண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு அவங்க பே பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து எஸ்க்ரோ அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் வந்து நம்ம போய் ஃபஸ்ட்டு வந்து peopleperhourல கிளைண்ட் வந்து பே பண்ணிடுவாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை. அந்த அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா எஸ்க்ரோ அக்கௌண்ட்டுக்கு போகும். எஸ்க்ரோனா peopleperhourலேயே தனியாக ஒரு அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு நமக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிரும். இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1 day இல்லை 2 daysக்குள்ளே வந்துடும். இந்த அமௌண்ட்டு நமக்கு இப்போது எடுக்கலாம் அப்படின்னா மினிமம் 20 pounds இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியோடைய ப்ரொசீஜர். பேமெண்ட்டு எடுக்கிறதும் சரி, நமக்கு ஜாப் செய்கிறதும் சரி, எல்லாம் இந்த வெப்சைட் பேஸ் பண்ணி இருந்தால் மட்டும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த ரிக்வஸ்டர் அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் ஜாப் கொடுக்குறவங்க வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு அந்த ஜாப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இதை பற்றி ரிவ்யூஸு எல்லாமே நமக்கு இதில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பேசிக்காக என்ன நமக்கு தெரியுமோ, இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு லோகோ க்ரியேட் பண்ண தெரியும் அப்படின்னா லோகோ க்ரியேட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்தவங்க கிட்ட வந்து நம்ம ரிக்வஸ்ட் கேட்டு அதை வந்து நம்ம ஜாப்பை எடுத்துக்க முடியும். ரிக்வஸ்ட் கேட்குறது அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜாப் வந்து கிடைக்கும். அதை நீங்கள் உடனே எடுத்து செஞ்சு எப்போ நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களோ அப்போ டெலிவரி பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேமெண்ட்டு வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. அந்த பேமெண்ட் எப்படி வருங்கிறத முதல்ல அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த வெப்சைட் பற்றி சொல்லியாச்சு. இதுக்குள்ளே டீப்பாக நம்ம போய் பார்க்கலாம். இப்போ என்னோடய அக்கௌண்ட்டை நான் க்ரியேட் பண்ணி இப்போது 6 months தான் ஆச்சு. இதில் வந்து நான் என் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். நானும் இதில் ஒரு சில ஜாப் செஞ்சு ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய அக்கௌண்ட். இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ண உடனே என்ன இருக்கும் அப்படின்னா டேஷ்போர்டில் இந்த மாதிரி இருக்கும், மெசேஜ் இருக்கும். இதில் வந்து அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும். என்னென்னலாம் புதுசாக ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ஜாபுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கீழே பாட்டம் லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு தெரியும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜாப் தேடுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சேலுங்கிறது வந்து ப்ரௌஸ் ஜாப்ஸ், சேலில் போய் ப்ரௌஸ் ஜாப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஜாப்ஸும் ரீசெண்டாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்களோ, இது பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா 3D ஹோம் டிசைன். இதை வந்து சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட இந்த ஒர்க்கை நீங்கள் எடுத்து செய்யலாம். இதை பற்றி பேமெண்ட் வந்து ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸா இல்லை வந்து வேரியபிள், அதாவது மாறக்கூடிய ப்ரைஸா அப்படிங்கிறது ரைட் சைடில் வந்து இந்த ப்ரொபோசல் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா ஜாப்ஸ் இருக்குது. நம்ம என்ன ஜாப்ஸ் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த ஜாப்ஸ் வந்து நம்ம இங்கே சர்ச் பண்ணி கெட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து டேட்டா என்ட்ரின்னு போடுறேன். டேட்டா என்ட்ரின்னு போட்டு நம்ம ஃபைன் பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரிங்கிறது நிறையா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஜாப்புக்குள்ளே போய் பார்க்கணும்னு நினச்சி அது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா போகும். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
இது யார் போஸ்ட் பண்ணியிருக்கா, ஷேரன் எம் இவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன், ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய இடம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து 15 பர்பஸில் மட்டும்தான் மந்த்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரீயாக. இதுக்கு மேலே நம்ம வேணும்னு நினச்சோம் அப்படின்னா பே பண்ணி நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம எடுத்தோடனே செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. நீங்கள் 1 மந்த் 2 மந்த் கழித்து நீங்கள் வந்து அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இருக்கிற 15 ப்ரொபோசல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஜாபை வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம், ப்ரொபோசல் அனுப்பிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சென்ட் ப்ரொபோசல், போஸ்ட் ஜாப் லைக் திஸ். இப்போ நம்ம கூட வந்து ஏதாவது ஜாப்ஸ் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, ப்ராஜெக்ட் எதாவது வச்சுருந்தாலும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணி இதுக்கு நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரைட் சைடில் அவங்களுடைய கிளைண்ட்டோடைய பேர், அவங்க எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை ப்ராஜெக்ட் முடிச்சிருக்காங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும். ப்ராஜெக்ட் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். இது லாஸ்ட்டாக என்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, என்ன டேட்டில் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க. போஸ்ட் பண்ண ஜாப் வந்து நம்ம சென்ட் ப்ரொபோசல்னு கொடுத்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல வரும். இதில் வந்து நம்ம டைப் பண்ணி ஏதாவது நம்ம போர்ட்ஃபோலியோ இல்லை வந்து ஏதாவது ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் பண்ண அட்டாச்மெண்ட் ஃபைல்ஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணி, இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனாக என்ன அப்படின்னா, நம்ம இங்கே டேட்டா என்ட்ரி பேரோல்னு கொடுத்துருக்காங்க, டைட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டேட்டா என்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ், டேட்டா என்ட்ரி டைப்பிங் ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று கொடுத்து நம்ம சென்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா சென்ட் ஆகிக்கும். இங்கே வந்து நம்ம அமௌண்ட்டு வந்து அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு வந்து $28 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதோட கம்மியாக கொடுக்கணும். ஏன் கம்மியாக கொடுக்கணும்னா, யார் வந்து கம்மியாக பிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ப்ரொபோசலை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அது வந்து எல்லா ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்லேயும் இருக்கிற மாதிரி தான். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், நம்ம வந்து எத்தனை டாலர்ஸ் கம்மியாக போகிறோமோ அந்தளவுக்கு. சரி, குறிப்பிட்ட எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு $11 ஆல்ரெடி இருக்குது. இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா மினிமம் வந்து அரவுண்டு $25 தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 15 கொடுத்தா கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து அக்செப்ட் ஆகிக்கும். இந்த இடத்துல வந்து இது சப்மிட் பண்ணும்போது இந்த இடத்துல போயிடும். உங்களுக்கு சென்ட் பண்ணி ரிக்வஸ்ட் நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜாப் பற்றின டீட்டெயில்ஸு. இதில் வந்து நான் செஞ்சு ஏர்னிங்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய நேமில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. பேமெண்ட்ஸ் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, இது வந்து செக்யூரிட்டி கொஸ்டின். ஸோ இதை தாண்டி தான் போக முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் டோட்டலாக எடுத்திருக்க ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 37 பவுண்ட்ஸ். இதுதான் என்னோடய ஏர்னிங்ஸு. இதில் வந்து நான் இன்னும் பெண்டிங் வந்து நான் எடுக்க வேண்டிய அமௌண்ட்டு இங்கே இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து 5 பவுண்ட்ஸ் தான் இருக்குது. 5 பவுண்ட்ஸ் இருக்கனால நம்ம எடுக்க முடியாது. ஸோ இது எப்போ எடுக்க முடியும்னா, அடுத்தது நம்ம ப்ராஜெக்ட் செஞ்சு நம்ம ஏர்னிங்ஸ் 20 பவுண்ட்ஸுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுக்க முடியும். ஸோ இது என்னோடய பேமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸு. பேமெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து 2-3 மெத்தட் கொடுத்துருப்பாங்க பீப்புள் பர் ஹவரில் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேங்க் ஆப்ஷன் இருக்கும். பேங்க் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து செய்கிறதுனால இன்டர்நேஷ்னல் பேங்க் ஆப்ஷன் எப்படி சார்ஜஸ் பிடிப்பாங்க அப்படிங்கிறது அதிகமாகவே பிடிப்பாங்க. மேக்ஸிமம் வந்து 30% 40% வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. அதனால் நமக்கு வந்து நிறையா லாஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ, என்னோடய பேமெண்ட் எடுக்கிறது மெத்தடு ஃபுல்லாகவே வந்து நான் பேயோனியர் தான் யூஸ் பண்ணுறேன். பேயோனியர் வந்து பேபால் மாதிரி தான். அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக எடுக்கலாம். இப்போது பேபாலில் வந்து ஒருத்தர் அமௌண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னா 2 or 3 டேஸ்க்குள்ளே நம்ம அமௌண்ட் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் பேயோனியர்லேயும். பேயோனியர் வந்து நான் எப்படின்னா, இதுவும் வந்து அதே மாதிரி நம்ம பேமெண்ட்டு அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ பவுண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டாலர்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து என்னோடய பேயோனியர் அக்கௌண்ட் மூலிமா நான் அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துருக்கேன். இப்போ பேலன்ஸ் மட்டும் எனக்கு வந்து 5 பவுண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து நான் எப்போ எடுக்க முடியும்னா, மறுபடியும் திரும்பவும் வந்து எனக்கு 20 பவுண்ட்ஸ் வந்து ஆட் ஆனதுக்கப்புறமே தான் என்னால் எடுக்க முடியும். ஸோ இதை வந்து நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். இதை நான் வித்ட்ரா ஃபண்ட்ஸ் நான் கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை எடுக்க முடியாது. நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 5 பவுண்ட்ஸ் என்கிட்ட இருக்குதா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா
இதுதான் வந்து பேனியர் அக்கௌண்ட்டு. இது வந்து வித்ட்ரா பண்ணும்போது அவங்க எடுக்கக்கூடிய ஃபீஸு. இந்த ஃபீஸ் தான் அவங்க வந்து எடுப்பாங்க இல்லையா, மற்றபடி எந்த அமௌண்ட்டு வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இதை நான் ரிக்வஸ்ட் வித்ட்ரான்னு அப்படி கொடுக்கும்போது இங்கே வருது பார்த்தீங்களா. இப்போ மேக்ஸிமம் வந்து த அமௌண்ட் டு வித்ட்ரா 5 pound cannot be less than the minimum 22 pounds allowed by the selected payment method. நீங்கள் கொடுத்துருக்க அந்த பேமெண்ட் மெத்தடில் மினிமம் 22 பவுண்ட் இருக்கணும், அப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம இந்த அமௌண்ட்டை எடுக்க முடியாது. ஆனால் வந்து நம்ம ஏர்னிங்ஸ் பண்ணதை வந்து நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக இதை வந்து நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸு, ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் இருக்குது. நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோங்கிறத நம்ம இதில் டீட்டெயில்ஸ் பார்த்துக்க முடியும். நான் ஏற்கனவே பண்ணியிருக்க ஒர்க் பார்த்திங்கன்னா அந்த ஷேப் டிசைன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது என்னென்னா, இப்போ ஷேப் டிசைன் பண்ணுறது பவர் பாயிண்ட்டில் வந்து ஃபோட்டோஷாப்பில், இல்லஸ்ட்ரேட்டரில், இந்த மாதிரி இதில் வந்து நான் ஒரு ரிக்வஸ்ட் கேட்டு நான் அவங்கக்கிட்ட நான் வந்து செஞ்சேன். அதுக்கு வந்து அவங்க 30 பவுண்ட் வந்து பே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்கு, டைப்பிங் ஒர்க் மாதிரி இருந்துச்சு, டேட்டா என்ட்ரி ஒர்க்கு. அதை நான் பண்ணி எனக்கு அவங்க வந்து ஏர்னிங்ஸ் கொடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே பெய்டில் இருக்குது. இது நான் ஏற்கனவே முதல்ல கொடுத்த டிசைன் ஒர்க்குக்காக வந்து அந்த அமௌண்ட்டை தான் நான் வந்து எடுத்தேன். ரெண்டாவதாக இருக்கிற அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால €9. ஸோ இதுதான் என்னோடய பேமெண்ட்டு எடுத்ததுக்கு உண்டான ஒர்க்கு பேமெண்ட் எடுத்ததுக்கு உண்டான டீட்டெயில்ஸு. இது வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ வந்து நான் பண்ண ஏர்னிங்ஸையும் ஒர்க்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து கீழே இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்குக்கு போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீலான்சரை ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஜாப்ஸ் நீங்களும் வந்து ஃபைன் பண்ணி தேடி ஒர்க் பண்ணி நீங்கள் ஏர்னிங் பண்ண முடியும். இது ரொம்ப ஜென்யூனான வெப்சைட் தான். இதில் வந்து நமக்கு எந்த ஒரு ஃப்ராட்லன்ஸு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. நீங்களே ரிவ்யூ பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஒரு கிளைண்ட் வந்து எப்படி இருக்காங்க இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுடைய ரிவ்யூஸ் வச்சே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாப் வந்து எடுத்து செய்கிறாங்கன்னா, எடுத்து செஞ்சதுக்கப்புறமே தான் அவங்களால ரிவ்யூவே கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது வந்து இதில் நம்ம எக்காரணத்தை கொண்டும் ஏமாறக்கூடிய சூழ்நிலை வராது. அதனால் தைரியமாக நீங்கள் வந்து இதில் ஜாப் ஃபைன் பண்ணி செய்ய முடியும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.